கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். எச்சரிப்பு பலகைகளை பல பேரை அசட்ட செய்யறது உண்டு. எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டாலே மனம் வெறுத்து போறவங்க தான் அதிகம் பேர். ஆலோசனைகள் சொல்றது எல்லாருக்குமே ஈஸி தான். ஆனா அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்றதுன்றது ரொம்ப கடினம். எத்தனை உதாரணங்களை நாம் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தாலும் எச்சரிப்பான வார்த்தைகளை கேட்க மனமில்லாததற்கு என்னதான் காரணம்னு ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு என்றதே இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. எனக்கு ஒன்று சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அளவு நான் ஒன்றும் சலைச்சவன் கிடையாதுன்ற எண்ணம் நம்மளுடைய மனசில் இருக்குது. எந்த பிரச்சனையானாலும் நம்மளால் சமாளிக்க முடியுன்ற ஒரு வித மெத்தனமும் இருக்குது. நம்மளால காரியங்களை நிர்வாகம் செய்ய முடியுன்ற அதீத நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. இது எல்லாம் நம்ம ஆபத்துல சிக்கிற வர நமக்கு தெரியறதே இல்லை. நாம நடக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளை பெற்றோர் பார்த்து நட, கவனமா இருன்னா நமக்கு எரிச்சலா இருக்குது. எதை செஞ்சாலும் நம்மளை எச்சரிக்கிறத நாம விரும்புறதே இல்லை. இப்படி எச்சரிப்புகளை விரும்பாதவங்களுடைய நிலை என்னவா இருக்குது? அதை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம். வேடன் ஒருத்தவன் விரிச்ச வலையில ஒரு முயல் குடும்பம் சிக்கிடுச்சு. அப்பா, அம்மா, 5 குட்டி முயல்கள். வேடன் அப்பா அம்மா முயல்களை அப்போவே எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டான். குட்டிகளை மட்டும் கொஞ்சம் பெருக்க வச்சு சமைக்க முடிவெடுத்து பலகைகளால் ஒரு கூண்டு அமைச்சு அதுக்குள்ளே அதை அடைச்சி வச்சு காட்டுலையும் ஊர்லேயும் கிடைக்கக்கூடிய புஷ்டியான கீரைகளையும் கிழங்கு வகைகளையும் அதுக்கு கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் சுவையான உணவு வகைகளை சாப்பிட்டு முயல் குட்டிங்க பெருத்து வளர்ந்துச்சு. அதில் ஒரு குட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதை தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட பகிர்ந்துச்சு. உடன்பிறப்புகளே, நம்மளுடைய பெற்றோரை எங்கேயோ கொண்டு போன அதே மனுஷன்தான் நமக்கு இன்னைக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறான். அவங்கள இவன் என்ன செஞ்சான்றது நமக்கு தெரியாது. நமக்கு வேண்டிய உணவு வகைகள் எல்லாம் காட்டிலேயே கிடைக்கும்போது இவன் நம்மளை அடைச்சி வச்சு உணவு தர வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு என்னவோ இதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சி இருக்கிறதா தோணுது. நம்ம சமயம் கிடைக்கும்போது இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறது தான் நல்லதுன்னு சொன்னுச்சு. முயல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மற்ற முயல்கள் ஆத்திரம் அடைஞ்சிச்சு. உழைப்பு இல்லாமல் வேலைக்கு கிடைக்கக்கூடிய அருமையான உணவை அதுங்க இழக்க விரும்பல. மற்ற முயல்களுடைய சார்பில் ஒரு முயல் கேட்டுச்சு, சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? நல்ல சாப்பாடும் தங்கக்கூடிய இடமும் கிடைக்கும்போது மற்ற சிந்தனைகள் உனக்கு எதுக்கு? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு இல்லாமல் எதுக்காக இந்த தேவையில்லாத எண்ணம்லாம்? உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா நீ எங்கேயாவது போய் தொலை. இங்கேருந்து எங்களை குழப்பிக்கிட்டே இருந்தீன்னா நாங்களே உன்னை கொன்னுடுவோன்னு சொன்னதோட அந்த முயலுடைய முதுகில் அழுத்தமாக ஒரு கடி கடிச்சிச்சு. வலியில் துடிச்சு போன அந்த முயல் அழுதுகிட்டே ஒரு ஓரமாக பதுங்கிக்கிச்சு. நல்லது சொன்னாலும் பதிலுக்கு தீமை செய்யக்கூடிய மூர்க்கர்கள் கிட்ட வேற எப்படி தான் நடந்துக்கிறது? அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி தேடிச்சு. முயல் தேடிய சந்தர்ப்பம் ஒரு நாள் வந்துச்சு. கூண்டை சுத்தம் செய்யறதுக்காக வேட்டைக்காரன் முயல்களை உயரம் குறைஞ்ச ஒரு கூடைக்குள்ள விட்டுட்டு கூண்டை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சான். முயல் கடைசி முறையா தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட, உடன்பிறப்புகளே, இதுதான் கடைசி வாய்ப்பு, வாங்க தப்பிச்சு ஓடிடலான்னு சொன்னுச்சு. உன்னை என்ன பண்றேன்னு பாருன்ட்டு எல்லா முயல்களும் வெறியோட அது மேல பாஞ்சுது. அதுக்கு மேல தாமதிக்காம அது வெளியே குதிச்சு காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சுது. ஒழிஞ்சாண்டா குழப்பவாதி. முயல்களுடைய சந்தோஷம் 3 நாட்கள் கூட நீடிக்கல. முயல்கள் நல்லா வளர்ந்து கொளுத்துட்டதை பார்த்த வேட்டைக்காரன் அதையும் பிடிச்சு கொண்டு போய் அறுத்து விட்டுட்டான். சகோதரன் எச்சரிச்சதோட அர்த்தம் புரியும் போது பாவம் அது துடிதுடித்து உயிரை விட்டுச்சு. பிரியமானவர்களே, இன்னைக்கு சத்துரு உலக பிரகாரமான வசதி வாய்ப்புகளால பலரை கொழுக்க வச்சு கத்தரை குறிச்ச சிந்தனையும் தங்களுடைய ஆத்மாவை குறிச்ச அக்கறையும் இல்லாம வளர்த்து ஈஸியா வேட்டையாடி வர்றான். உலக பிரகாரமான காரியங்கள்ல அடிமைப்பட்டு சிந்த மழுங்கி போகாம விழிப்போட இருப்பீங்களா? எச்சரிப்பை விரும்பாம தன்னுடைய விருப்பத்துக்கு வாழ விரும்புறீங்களா? வேதாகமத்துல தேவன்
தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரனுடைய நிலையை குறித்து இப்படி தான் எரேமியா 11:7 சொல்கிறாரு. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனால் அவர்களுக்கு செவி கொடுக்க மனமில்லாமல் போயிற்று. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தனத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான்னு எசேக்கியேல் 3:19 சொல்லப்படுறது போல கொடுக்கப்படக்கூடிய எச்சரிப்புகளை அசட்ட செய்யக்கூடிய மனுஷங்களுடைய முடிவு அழிவாதான் இருக்கும். வேதம் சொல்லுது, முடிவில் உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதேன்னு கடைசியில் புலம்புறதை தவிர எதையும் செய்ய முடியாது. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள்னு நீதிமொழிகள் 27:12 சொல்கிறபடி எச்சரிப்பை யார் ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க விவேகியா இருந்து வரக்கூடிய ஆபத்துக்கு தப்பிச்சுக்குவாங்க. ஆமாங்க, எச்சரிக்கப்படக்கூடிய வேலையில் நாம் மனம் திரும்புவோம், ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.